ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு அப்டேட்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கே போயிட்டுருக்கோம். அப்படி எந்த இடம் அப்படின்றத வாங்க கூடவே வந்து பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஆமாங்க, நம்ம புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ புது வீட்டோட அப்டேட் தான் உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து படிக்கட்டு ஏறி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்க்கிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அங்கே வேலை நடந்துட்டுருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை காட்ட முடியல. இதுதான் லிஃப்ட் ஏரியா. ஸோ லிஃப்ட்லேருந்து வெளில வந்த உடனே நம்ம டோர் வந்துடும். ஸோ உள்ள டோருக்குள்ளே போனோன்னே இது வந்து ஹால். அது எதிர்லேயே வந்து நம்மளுக்கு இங்கே டைனிங் ஏரியா. இது வந்து பூஜை அறை. ஸோ இது ஒரு சின்ன சுவாமி ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா. ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைனிங் ஏரியா தான் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓப்பன் கிச்சன். அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து வேலை செய்கிறவங்களோட துணியெல்லாம் அவங்க காய போட்டிருக்காங்க. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இது வந்து ஹால். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சோஃபா போட போகிறோம். அங்கே வந்து ஒரு ஒரு பே விண்டோ மாதிரி, பே விண்டோன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு அகலமான விண்டோ. இந்த சைடு வந்து டிவி யூனிட்டு. இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. அது கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடு வரும். ஸோ இதை நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்லேருந்து அப்படியே நம்ம போனோம்னா, அதாவது நம்ம மெயின் டோர்லேருந்து அப்படியே ரைட் சைடு போகணும். ஸோ வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால அவங்க வேலை ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு குட்டியாக போகுது பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால், ஒரு ஓப்பன் கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே வந்து பே விண்டோ தான் வருது. கொஞ்சம் அகலமான ஒரு விண்டோ. நமக்கு வந்து யூட்டிலிட்டிக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பே விண்டோ நம்ம எல்லா ரூம்ஸ்லையுமே மேக்ஸிமம் வந்து பே விண்டோ தான் வரும். இது வந்து ஓடிஎஸ் ஏரியா. அப்படியே வந்தோம்னா இது வந்து பாத்ரூம் ஏரியாங்க. அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஓடிஎஸ் ஏரியா இருக்குது. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து வெளிச்சமும் காற்றும் நம்ம நம்ம ரூமுக்கு வந்து எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாவுமே நிறைய இந்த மாதிரி ஓடிஎஸ் ஏரியாவே நம்ம பார்ப்போம். இது செகண்ட் ஃப்ளோர். ஸோ படிக்கட்டு ஏறினதுக்கப்புறம் வர லேண்டிங் ஏரியா இது. எல்லா லேண்டிங் ஏரியாலையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பால்கனி மாதிரி, ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வீட்டோட ஆப்போசிட்டில் பாருங்களேன், கோவில் வேலையும் நடந்துகிட்ருக்கு. செல்லியம்மன் கோவில், பழமை வாய்ந்த கோவில். ஸோ அந்த கோவில் வந்து புனரமைக்கிறாங்க. அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமா? செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரு ஆனோடனே ஒரு காமன் பாத்ரூம் தான் தெரியுங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்டீரியரில் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்ருதி. ஸோ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு பே விண்டோ இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும், நல்ல வென்டிலேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச்டு டாய்லெட் இருக்குங்க. ஸோ இதையுமே வந்து கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, பசங்களோட ரூம்ஸ் இது, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்கக்கிட்டே விட்டுட்டோம், எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்தோம்னா பக்கத்துலேயே வந்து இது ஒரு கெஸ்ட் ரூம். ஸோ இந்த காமன் டாய்லெட் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இந்த கெஸ்ட் ரூமில் வந்து நம்ம அட்டாச் டாய்லெட் வைக்காததுனால அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு வர்றவங்க தங்குறதுக்காக இந்த ஒரு கெஸ்ட் ரூம். நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இதுவுமே நல்ல காற்று வசதி, நல்ல லைட் வசதி இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பிளானே பண்ணியிருக்கோங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே நல்ல காற்று, அப்புறம் நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி தான். அடுத்து வந்து நம்ம ஒரு முக்கியமான இடம், அதுதான் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்தோம் இல்லைங்களா, பூஜை ரூம் நம்ம வந்து தடுத்திருந்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து எப்படின்னா அந்த பூஜை ரூம் வரைக்குமே இந்த பெட்ரூம் வரும். கீழே இருக்கிற மாதிரியே தான், ஆனால் அந்த பூஜை ரூம் தடுக்காமல் அந்த பூஜை ரூம் வரைக்குமே இந்த பெட்ரூம் வர மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே அட்டாச் டாய்லெட்டு, அதே மாதிரி யூடிஎஸ் எல்லாமே இருக்கும். சாரி, ஓடிஎஸ். இதுதான் அந்த ஓடிஎஸ் ஏரியா. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க இது. இங்கேயுமே வந்து பே விண்டோ தான் வருது. இது வந்து தேர்ட் ஃப்ளோர். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் ஆஸ் யூஷுவல் இது லேண்டிங் ஏரியா. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இது வந்து லிஃப்ட் ஏரியா. ஸோ லிஃப்ட் ஏரியாவிலேருந்து லிஃப்ட் திறந்ததுக்கப்புறமா கதவு. இந்த தேர்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லி டெடிகேட்டட் டு சில்ட்ரனுங்க.
ஸோ அவங்களோட அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். ஸோ பெருசா ஒண்ணும் தடுக்கல. ஒரு 2 ரூமா மட்டும் தடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது பசங்க பிளான் பண்ணிகிட்டுருக்காங்க. ஏன்னா 2 பசங்களுமே ஆக்சுவலா வந்து பெரியவன் அ அவனோட ப்ரொஃபஷனே மியூசிக் தான். சின்னவன் அவனோட அ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கான். ஸோ அவனுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கான். மியூசிக் தான். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இந்த இடத்த வந்து அ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க டிசைன் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப இப்பத்திக்கு வந்து எங்களுக்குமே இது வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு என்ன என்ன பண்ண போறாங்க பசங்க அப்படின்னு தெரியல. ஆனா தே ஆர் பிளானிங் இட் வெரி வெல். ஸோ அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு அப்புறமா அந்த எக்ஸிக்யூஷன் மோது தான் எங்களுக்கே சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். வீட்ல எல்லா ஃப்ளோரையுமே வந்து நம்ப ஹை சீலிங்கா தான் அமைச்சிருக்கோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து 11 ஃபீட் ஹைட்டு. 3 ஃப்ளோர் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பசங்களோட ரெக்வெஸ்ட்காக நம்ம பண்ணது. அப்போ கூட நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட், மொட்டை மாடி. ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே ஆக்சுவலாக இந்த செவரெலாம் இப்போ தான் கட்டினாங்க. நேற்றுக்கு முந்தா நாள் தான் கட்டினாங்க. இன்னும் இந்த இடத்துல இன்னும் கட்டல. ஸோ இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலுமே அப்படியே மனம் ஒரு பயங்கரமான ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். பாருங்க இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு. எப்போவுமே எந்த வீடாக இருந்தாலுமே இந்த மொட்டை மாடின்றது வந்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கும். அப்பா நல்லா மழை வர போது போல் இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். க்ளவுட்ஸ் அப்படியே பக்கத்துலேயே அந்த வானமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டாலஸ்ட் பில்டிங் இங்கே எஸ்பிஆர் சிட்டி தெரியுது. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரி இருந்தாலும் இங்கே வந்துட்டு அப்படியே காம் ஆகிடும். ஸோ எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். ஸோ இந்த இடத்துலையும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும். வேலை கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த பூசு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைலாம் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ ரூமில் மட்டும்தான் இன்னும் பூசு வேலை பாக்கி இருக்குது. அதே மாதிரி வெளியில் அவுட்டர் பண்ணணும். ஸோ மற்றபடி எல்லா இடமும் பூசியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வேலை நம்ம வந்து இன்னும் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அப்டேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே வந்து நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலை நடக்கும்போது அப்படியே அந்த அப்டேட் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். கிருத்திகா பாபு சிங்கர்ன்றது இன்னொரு சேனல். அந்த சேனலில் வந்து கேன் யூ ஸ்பேர் அ மினிட் அப்படின்னு ஒரு நிமிஷ சாங் உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களோட 50 வருஷ இசை பயணம் வந்து கொண்டாடுற விதத்தில் இப்போ எல்லாமே வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட பாடல்களாக நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த சேனலை போய் நீங்கள் பாருங்கள். கிருத்திகா பாபு சிங்கர் அப்படின்ற சேனலில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் அந்த பாடல்கள்லாம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த கேபி விளாக்ஸ் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.